அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது, நம்ம என்னெல்லாம் செய்யலாம், நமக்கு எந்த மாதிரியான சுபகாரியங்கள் நடக்குமா, பண வரவு இருக்குமா, நம்ம கவனமாக இருக்கக்கூடிய இடம் என்ன, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடியதாக இருக்கும். மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றும். திடீரென அவசர முடிவை நீங்கள் எடுக்க வேண்டி இருக்கலாம். கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு நட்பு உறவுகளிடம் சுமூகமான நிலை நீடிக்கும். உல்லாச பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எதிலுமே நிதானத்தை கடைபிடிக்கிறது நன்மையை கொடுக்கும். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். தடைப்பட்ட பணவரத்து தடை நீக்கி உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அப்படின்னு மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய பயன்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை அதிகமாக இருக்கா? பொதுவாக எல்லா வீட்லேயும் இருக்கிறது தானே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஒரு சில வீடுகளில் இது பிரிவை ஏற்படுத்தக்கூடியதாகவும், இந்த கணவன் மனைவி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, எங்களால் எதையும் சமாளிக்க முடியல, ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, விவாகரத்து வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எளிய முறைகளில் சரி செய்து தரப்படும். மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமாக திருமண முயற்சிகள்லாம் கைகூடி வரும். உங்களுக்கு வரக்கூடிய பணம் வந்து தடைப்பட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும். பிள்ளைகள் பற்றிய மனக்கவலைகள் உங்களுக்கு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்க பெறுவீங்க. வழக்குகளில் சுமூகமான முடிவுகள் வந்து சேரும். வெளிநாட்டிற்கு வேலை, கல்வி தொடர்பாக செல்லக்கூடிய எடுக்கக்கூடிய முடிவுகள், முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். எதிர்ப்புகள் அகலும். அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக உண்டாகும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாகும். பண வரத்து கண்டிப்பாக கூடும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நீங்கள் நடப்பதனால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இப்போ அமைய போகிறது அப்படின்னு பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள்: உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அதை நீங்கள் நீங்களே பேசி தீர்த்து கொள்ளலாம். இதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகளால் திடீர் செலவுகள் கூட உண்டாகலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் யாரையுமே எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து போகிறது நன்மையை கொடுக்கும். வீண் மனக்கவலை, காரிய தாமதம் இவையெல்லாம் உண்டாகிறதுக்கான காலமாக இருக்கலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. பண வரத்து அதிகரிக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். லாபம் கண்டிப்பாக கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரத்தில் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலனை கொடுக்கலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை அதிகமாக உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையுமே செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க. கௌரவம் கண்டிப்பாக கூடும். நிலுவைத் தொகை இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். பதவி உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது. அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு திடீர்னு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
குறிப்பாக இந்த 2026 இந்த வருடம் தொடங்கி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களாக இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இன்னும் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதல் உங்களுக்கு உண்டாகும். அரசாங்க காரியங்களில் வெற்றி உண்டாகும். வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சிலர் கடன் பெற்று புதிய சொத்துக்கள் வாங்கலாம். மாணவர்களுக்கு மறைந்து கிடந்த அனைத்து திறமைகளும் வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பம் அமையும். சிலருக்கு பெண்களால் தேவையற்ற மன உளைச்சல் உருவாகலாம். பிள்ளைகள் உயர் கல்விக்காக வெளி மாநிலம் வெளிநாடு செல்றதுக்கான காலமாக கூட அமையலாம். ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறது இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். முக்கிய தேவைகள் நிறைவேறும். குறிப்பாக ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறாரு. ஆன்ம பலம் அதிகரிக்கும். நினைத்ததை நினைத்தபடியே செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும். குடும்ப சுமைகள் பொறுப்புகள் குறையும். தேவைக்கு அதிகமான பணம் கிடைக்கலாம். உங்களுக்கு பொருளாதாரத்தில் தன்னிறைவு உண்டாகும். பெற்றோர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு மறையும். வேலையில் பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் கிடைக்கும். புத்திர பிராப்தம் சித்திக்கும். அதே போல் திருமண முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதல் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நாட்களாகத்தான் அமையப்போகுது. அதனால் நீங்கள் பெரிதாய் எதையும் போட்டு குழப்பி இது பண்ணிக்க வேண்டாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஒருத்தங்க கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் வார்த்தைகளை யோசித்து விடுவதே நல்லது. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அது பிறகு மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை தரக்கூடியதாக கூட அமையலாம். குறிப்பாக நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் பயணங்களில் அதிகமான கவனம் செலுத்தணும். அதே போல் காசு பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும். ஏன்னா அந்த காசு பணம் விஷயம் இப்போது உங்கள் கைக்கு நிற்காமல் கூட அந்த காசு பணம் போகலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது மிக மிக நல்லது. குறிப்பாக இன்னும் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைகள் வழியில் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள செலவுகளாகவே இருக்கும். அதனால் பயந்துக்க வேண்டாம். முக்கியமாக மேஷராசிக்காரர்களுக்கு லாபமான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அதிகமாக அமையப்போகுது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யலாம். வேலையில் எதிர்பார்த்த அளவு முன்னேற்றம் இருக்காது. உயர் அதிகாரிகளோடு பணிவாக பேச வேண்டும். மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். சுப செலவுகள் இந்த நேரத்தில் ஏற்படுறதுக்கான நேரமாக இருக்குது. செலவுகள் அப்படின்னு பார்க்குறத விட சுப செலவு அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு நன்மையான பலனாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் பெரிதாக எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். குறிப்பாக மேஷராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாவே அவர்களுக்கு அதிகமான நட்பு வட்டாரம் அதிகமானதாக இருக்கும். நீங்கள் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே முனைப்போடு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் என்னால் எதையுமே செய்ய முடியலையே அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுது. நீங்கள் ஒரு இடத்துல கடன் கொடுத்துருக்கீங்க, ஆனால் அந்த கடனை என்னால் திருப்பி வாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இனிமே அது எல்லாமே நடக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. முக்கியமாக இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய நேரத்தை விட நல்ல நேரம் அதிகமாக வரும். அதனால் நல்ல பயனுள்ள விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலோடு செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். மாணவ மணிகள் சிறிது சிரத்தை எடுத்தாலே பெரு வெற்றி பெறுறதுக்கான காலகட்டம். எல்லாத்துலேயுமே நினைத்த மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பாராட்டு புகழ் ஒப்பந்தம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு புகழும் அந்தஸ்தும் உயரக்கூடியதாக இருக்கும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் செலுத்துவீங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்ததாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் அமைஞ்சிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.